உறுதிமொழி எடுத்திருக்கேன், போய் பாருங்க அது எப்படின்னு சொல்லுங்க. நான் ஸ்குவாட் ஆரம்பிக்கலாமா? சோ இந்த வேடை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்ற போது மட்டும் ஏதாவது சம்பவம் ஆயிடுது. இன்னைக்கு பயங்கரமான நாள். அண்ட் உங்களுக்கு நம்ம ஸ்குவாடான நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன யூடியூபர் அஜீஸ் அது என்ன அப்ப கொஞ்சம் கூட வெக்கமா பேச இல்லனே என்ன அழைக்கலாம். ஏன்னா நம்மளோட கண்டென்ட் இதுக்கப்புறம் ரெகுலரா வரப்போகுது. ஏன்னா நாங்க டிராவல் பண்ண போறோம். அது வேற ஒரு கண்ட்ரிக்கு, அது மோட்டோ vlogging பண்ண போறோம். அந்த கண்ட்ரில போயிட்டு ஜாலியா இருக்கு. யார் யார் போறணும் வந்து அப்படி வாங்க வாங்க நீ இல்ல மைக் இங்கதான் இருக்கு. மைக் போயிட்டு தான் இருக்கா? சோ மைக் இருக்கு. ஆனா அருண் நம்ம கூட வரல, பாஸ்போர்ட் இல்லாதனால நம்ம கூட வரல. சோ எந்த கண்ட்ரிக்கு போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க, தாய்லாந்துக்கு போறோம். எதனால ஃபர்ஸ்ட் கண்ட்ரி தாய்லாந்து நம்ம சூஸ் பண்ணோம், அதோ பைக் ரைடுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பரிச்சயமான கண்ட்ரி. நான் லிஃப்ட் கிட்ட போயிருக்கேன். அதனால கொஞ்சம் தெரிஞ்ச கண்ட்ரில நான் வந்து பைக் ரெண்ட் எடுத்து நம்ம போனா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற கண்ட்ரி போய்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்றேன். ரைடர் நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒன்னு ஹாட்டா இருக்கும்னு பார்த்து எனக்கு இந்தியா ஹாட் ஆயிடுச்சுன்னா ஐயோ வேற மாதிரி சொல்றீங்களே. அது ஹாட்டா இருக்கும். இவ்வளவு ஸ்வெட் ஆகுது. இந்த ஸ்வெட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத எனர்ஜி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல. நம்ம போறது வந்து நல்ல காரியத்துக்கு ரைடிங் vlog பண்ண போறோம். அண்ட் எப்படி தாய்லாந்து போய் விசா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம், தாய்லாந்து போறோம்னு பிளான் பண்ணும்போது வாசன் வேணா தாய்லாந்துல ஏதோ போர் நடக்குதாண்டா. ஆகாசம் கொண்டு வந்தா பாஸ்போர்ட் எல்லாரும் இன்னும் 2 பாஸ்போர்ட்டுக்கு பிரவீன் தான் பத்தமா வச்சுக்கோ. அதான் நான் தாய்லாந்து போறேன்னு மாசன் சொன்னோன்னே அவன் ஒரு வெண்ணா பாருங்க தாய்லாந்துல போர் நடக்குதாங்க. கம்போடியாக்கும் தாய்லாந்துக்கும். நான் வந்து வாக்கன் லிப்ட்ல வந்தல, ஒரு பார்டர் வழியா வாக்கன் லிப்ட் வந்திருப்பேன். அந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அழகா நான் ஏராசிடா என்னமோ தெரியலடா. நான் என்னத்தமா நினைச்சிட்டு வந்தேன் தாய்லாந்துல. என்ன மாதிரி சூப்பரான கண்ட்ரி பாரு. இங்க ஸ்கூல் கம்போடியால இருந்து ஸ்கூல் படிக்க தாய்லாந்து போவாங்க, தாய்லாந்துல இருந்து ஸ்கூல் படிக்க கம்போடியா. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரி. அவ்வளவு நான் கண்ணு வச்ச என்னமோ ஃபுல்லா வார் நடந்துட்டு இருக்கான். தெரியல வாங்க எல்லாமே உங்களுக்கு என்ன நடக்குது அப்டேட் சொல்றேன். அண்ட் ஸ்குவாட் ஒரு வெறித்தனமான விஷயம் என்னன்னா ஃபுல் தாய்லாந்து இந்த எண்ட்ல இருந்து மலேசியா பார்டர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம். சோ எப்படி பைக் ரைஸ் எடுக்குது? ஆமாண்டா கேட்கும்போது ஆமா மலேசியா எண்ட் வரைக்கும் நம்ம போறோம். பைக்லயே அதுவும் வேற மாதிரி பிள்ளைங்க என்ன பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து R7 சொன்னீங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா R6 சொன்னீங்க, நிறைய பேர் சொன்னீங்க. ட்ரைம்ப் அங்க போயிட்டு பாத்துட்டு எந்த பைக் வேணும்னு சொல்லி சொல்றேன். நம்ம கூட நம்ம பசங்களா இருக்காங்க. மீதி எல்லாமே வந்து கார்ல போகும்போது கண்டினியூ பண்றேன். செல்லம் மிஸ் யூ செல்லம். உன்னை பிளைட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா பாய். இப்ப நம்மள பிக் அதாவது இது என்னது டிராப் பண்ண வருதா? சென்ட் ஆஃப் பண்ண வருதா? சரி போயிட்டு வரமா. நீங்க அம்மா சொல்லிட்டு வந்துருங்க. சரி போயிட்டு வரமா. பாய்மா பாய். வீட பத்திரமா பாத்துக்கோங்க. சோ நானும் யூடியூபர் ஆயிட்டேன். எவ்வளவு ஐயா எங்க அம்மாவே சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுடா. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி பாய் ரைடு போறது. பேசிக்கலி நம்ம வந்து ஒரு டிராவல் பிளாகர், அதை மறந்துட்டு இருக்கோம். உண்மையிலே செம்ம எக்ஸைட்டா இருக்கு. அந்த இன்னொரு ஆல்ரெடி போயிருக்கேன் தாய்லாந்து. பட் இந்த வாட்டி எக்ஸைட் ஆகுது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரவீனை கூட்டு போறேன். இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா சைக்கோ ஃபர்ஸ்ட் டைம். ஆனா தாய்லாந்துலாம் போன ஃபாரின் கண்ட்ரியே போனது இல்ல. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. இந்த அண்ணனோட வந்திருக்கேன். லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்தியாலே சுத்தினோம். நாங்க யார் வாசனா கூட ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் சுத்திட்டோம். இதுக்கப்புறம் இப்ப என் கூட ஃபாரின் போறோம். நம்ம வேற லெவல் பண்றோம். சோ எனக்கு எப்பவுமே வந்து ஃபன்னா இருக்கிற டீம் தான பிடிக்கும். நம்ம ஃபன் தான் நம்ம vlog ஃபுல்லா சொல்ல வரே. அப்ப வாசன் ஃபன் இல்லன்னு சொல்ல வரே. சோ இதுல இவரு ரொம்ப அல்டிமேட்டா ஃபன் பண்ணுவாங்க. ஓகே யார் யார் போறனா பிரவீன் பாத்தீங்கன்னா சைக்கோ ரைடர் யாருனே தெரியல. போயிட்டு வரமா. பை. ஓகே ஸ்காட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போக கண்டினியூ பண்றேன். ஃளைட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா வந்து 3:50க்கு பறந்துரும். நாங்க வந்து பாத்தா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தா செக் இன் ஆகணும். கரெக்டா? இடிச்சுடா ஏதோ இடிச்சிட்டியா? நவர் ஹலோ அவள்தான். லைசன்ஸ் கேன்சல். எங்க இருக்கீங்க? லைசன்ஸ் கேன்சல். லைசன்ஸ் இல்ல. அவள்தான் புதுச்சி இருமாப்ல வந்து சாரி எங்க வீட்டு நல்லதா இருக்கும். டேய் ஆப்போட்ரா இவன் தானே வாசல் பண்ணதா தப்பு. ஓபட தப்பு இல்ல. உன்ன அப்படிதான் இருக்கான். தைரியம் என்ன தைரியம் யாருக்கு? உனக்குதான் கர்நாடகால. ஓகே இனிமே நாங்க தான். சோ அதுக்கப்புறம் இந்தியால இருந்து கால் பண்ணி அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. இல்லன்னா நம்ம சிம்மே வர்க் ஆகாதுல. எப்படி இந்தியால இருந்து கால் பண்ணோம்? நாங்க இன்டர்நேஷனல் பேக் போட்டுருக்கோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெருவான வைஃபை வாங்க விட்டுறாதீங்கண்ணா. நீங்க ஆன் பண்ணிடுவீங்க. சிம் வாங்கிக்கலாம். தாய்லாந்துக்குள்ள இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் சிம் வாங்கிக்கலாம். ரொம்ப இன்டர்நேஷனல் ட்ரிப் போன மாதிரி பேசுறேன். 3 நாளைக்கு தான் பாஸ்போர்ட்டே வந்துச்சு. விசா இல்ல. போய் அரவிந்த் விசா எடுக்கணும். என்ன ப்ராசஸ் இல்ல. டைம் கட்டா இப்பயே டைம் 1:49. பைடா டைம் பைனா முகமது பை. எல்லாம் போயிட்டாடா. அது போயிட்டு ஓகே ஸ்குவாட். நம்ம ரைடிங் ஜாக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நம்மளும்
ஆட்டோ பிளாகர். ஹெல்மெட் எல்லாம் இருக்கு. இந்தடா பூ பத்திரமா பாத்துக்கோங்க. இந்தடா ஹெல்மெட். போ பாய் போ. பாய் பூ. பாய் சொல்லுனா. பாய் சொல்லுனா. ஏய் பூலாம் கூட்டி போறேன். வாங்கடா உள்ள போய் விட மாட்டாங்கடா. பயமாங்கடா. ஓகே ஸ்டார் எல்லாமே வந்து பண்ணா உள்ள போயிட்டு கண்டிப்பா. இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்னா உள்ளயா என்ன பேசாதீங்கடா. இதெல்லாம் பேசாதீங்கடா. அவசகுணம் எப்பவுமே அவசகுணம் இருக்கணும். நான் அப்பதான் உள்ள போவேன். ஆக்சுவலி நானும் பிரவீன் உள்ள வந்துட்டோம். பாசித்தோம் சைக்கோ வந்துட்டோம். என்னடா உள்ளடா இது? வாடா. ஏன்டா உள்ள நேரம்? அந்த போலீஸ் கிட்ட செக்கிங் பண்ணும்போது திக்கு ஒரு பேரு கீரு மிஸ் ஆயிடுமா வெளியே நின்றுமா சம பையன் சத்தியமா அந்த மாதிரி வெளியே நின்றுப்பான். இதுதான் இனிமேதான் எமிகிரேஷன்ல தான் இந்த பிரச்சனை. என்னப்பா உங்களை பார்கோட் இல்லன்ற பார்கோட அப்புறம் தான் ஏதோ டைப் பண்ணி போட்டார் கார்த்திக் ராஜன். இப்போ அவருக்கு தான் இப்போ பிக்ல இருக்கா. இப்போ பாசித்து வரணும். கொஞ்சம் தாய்லாந்து ஒரு வழியாக போகுது. இப்ப முதல்ல இது இப்ப பிரவீன் வந்து எதுவும் பேச மாட்டான். அங்க இறங்கணும் தான். இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து வர பிரவீன். எங்க ஆட்டமே அப்புறம் இல்ல அது எமிகிரேஷன் முடிச்சோனே இவனை விட மாட்டாங்க. ஏய் இல்ல விட மாட்டாங்க அவன. பாசித்து நீ விடலடா இன்னும். மூஞ்சி இந்திக்கார மாதிரி இருக்கு. நீ இங்க வந்திருக்க அடிங்க வர. ஸ்குவாட் ஆக்சுவலி ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. விஐபி தனியா போயிருக்காரு. அவரு எமிகிரேஷன் செக்ல மாட்டிட்டு கஷ்டமா இருக்கு. ஆனா வந்துருவான்னு சொன்னாரு. டைப்பிங் பண்ணும்போது நீங்க விஐபி சார் நீங்க அங்க போயிட்டு லாஸ்ட்ல வாங்க. ஆமா விஐபி தான். அது இன்னொரு விஐபினா வேற இது அவங்க ஸ்லாங்ல வேற ஏதாவது சொல்றாங்க. அங்க இருக்கு எமிகிரேஷன்ல தான் இருக்கும். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எமிகிரேஷன் செக் முடிச்சிட்டோம். இப்போ வந்து செக் முடிச்சுட்டா போனோம். ஆனா எங்க பேர் வந்து கூப்பிடுறாங்க கார்த்திக்னு. ஏன்னா வந்து பார்த்தா ஃபிளைட் டைம் ஆயிடுச்சு. டைம் கொஞ்சம் 3 ஆக போகுது. 3:50 பிரவீன் பாருங்க. பிரவீன் அங்க தனி கவுண்டர்ல இருக்கான். அதை பார்த்து தெரியும். அங்க பாரு கம்பல் மட்டும் தெரியும். சைட்ல மட்டும் தெரியும். ஸோ இதான் எமிகிரேஷன் முடிச்சுட்டு இங்க இருக்கோம். பிரவீன் மட்டும் வரணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:10 ஆயிடுச்சு. இப்படியாடா பிரவீன் சொல்லக்கூடாதா? அதை பத்தி நான் பிளைட்டுக்குள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஐயோ கால் பண்ணிட்டாங்க. ஏய் என்ன 111 எங்கடா இருக்கு? எனக்கே ஃபேன் பேர் ஆவுது. ஓட முடியலடா. ஏன் பெல்ட் அவுத்துட்டீங்களா? ஏய் பெல்ட்டே போடலடா. டேய் ஆனா சென்னை ஏர்போர்ட் இவ்வளவு பிரச்சனை இப்பதான் தெரியுது. முடியலண்ணா. டேய் முடியலடா இருங்கடா. நம்மளால முடியலன்னு சொல்ல கூடாது. நான் ஜிம்முக்கு போறோம். அப்படியா? அப்போ வரலாம். Many hours later. சைக்கோ அவங்க ஹெல்ப் பாத்துப்பாங்கடா. அவங்க ஹெல்ப் பாத்துப்பாங்க. ஒரு தாத்தா அங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவங்க அந்த பேக் தூக்கிட்டு ஹெல்மெட் வச்சாங்கன்னா ஹெல்மெட் இருந்து சரி அவங்க பேக் எடுத்து அந்த தாத்தா பேக் தூக்கிட்டு வர முடியாது. பார்த்த ஒரு லுக்ல வந்துட்டேன்டா டொக்ல. சைனாக்கு அப்ப கூட பார்த்து என்ன சிரிக்கிறாங்க. என்ன பண்றது? சோ எப்படி இருந்துச்சு? இனிமே நம்ம தான் இன்னொரு 4 மணி நேரம் 3.5 மணி நேரம் தெரியாதா? எங்க ஆட்டம் நாங்க தூங்க போறோம். எங்க ஆட்டமே வேற மாதிரி தெரியாதா? நான் இங்க இருக்க எல்லாம் ஃபேன்ஸ்னா. இப்ப பாரு நான் இப்போ சொல்ல போறேன். ஃபேன்ஸ் இல்ல ஃபேமிலி. எமர்ஜென்சினா எப்படி ஓடுறது? அப்படிலாம் பேசாதீங்க. இல்ல நான் ஒரு ஆபத்துக்கு சொல்றேன். இல்ல அது மாதிரி நம்ம முனையிலே இருக்கேன் நானு. அப்பெல்லாம் லெவலியா பக்கம் இந்த அக்கா கூட சேர்த்து எடுங்க முடியும். கண்டிப்பா வரும். ஓகே ஸ்காட். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து போய் ரீச் ஆயிட்டு எங்க ஆட்டத்தை காட்டுறோம். ஸ்காட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய்லாந்துக்குள்ள அடி எடுத்து வைக்க போறோம். ஆல்ரெடி ஏர்போர்ட்டுக்குள்ள வச்சுட்டோம். தண்ணி கேன் போடுறவங்க ஆம்புலன்ஸ் வண்டி வச்சு சுத்தின்னு இருக்காங்க. தண்ணி கேன் போடுறவனா அவன்? ஆமா தண்ணி அப்பெல்லாம் பாக்க கூடாது யாரையும். இதுதான் தாய்லாண்டா? தாய்லாந்து எப்படி இருக்கு? கலர் கலரா இருக்கு. நான் ஏரியா பார்த்து எப்படி சொன்னேன், நீ அங்க பார்த்து எப்படி சொல்லக்கூடாது. பாப்பா போலாம் வாடா. ஸ்கோர் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வரும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விசா எடுத்து சொன்னாங்க. ஆனர் விசாது. இப்ப விசாவே கிடையாது. டாட்டா உள்ள வரலாம். பைக்கோட கால் தடம் தாய்லாந்துல பதிஞ்சிருச்சு. புக் பண்ணி நம்ம பட்டாயா போலாம். ஆமா பட்டாயா போறோம். இப்பதானே அந்த ஃபீல் வருது. ஃபாரின் வந்திருக்கோம். ஏய் அங்க பாரு ரோட பாரு. ரொம்ப பண்ணணும். இல்லடா நான் எப்பவுமே எக்ஸைட்மென்ட் ஆவேன். மாசியா நான் சொன்னா கரெக்டா தன்னாரா போனாங்க. லாங்குவேஜே மாறிடும்டா அப்படின்னு சொன்னாரு. இல்லடா அப்படின்னு ஆக்சுவலி வந்து தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி பட்ஜெட்ல பண்ணது. பாக்கெட் லிப்ட்ல பண்ண பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சந்தோஷமா இல்ல. பட் இந்த வாட்டி சந்தோஷமா இருக்க மட்டுமே பைக் ரைட் பண்ண மட்டுமே அது வந்திருக்கேன். இப்போ நம்ம கார் வருதா? நம்ம தான் ஏதோ கேப் புக் பண்ணோம். ரெண்டல் கார் கேட்கணும். ஓகே ஸ்குவாட். நான் அப்படியே கேப் எப்படி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வியூ எப்படி காட்டுறேன் இந்த ஊரை. ஸ்குவாட் ஆக்சுவலி கேப்ல அந்த கார் புக் பண்ணோம். இவங்க வந்திருக்காங்க. ஆனா 1000 தமிழ் தான். ஃபார்ச்சுனர் பரவாயில்லையே. கேப்ல இங்க வந்து பென்ஸ் தாய்லாந்து
டெஸ்லாலாம் இருக்கா? டெஸ்லா இருக்கா? வந்துச்சா? டிரைவரா டிரைவிங் இருக்காங்க தாய்லாந்துல டெஸ்லா. வாவ். டிரைவிங் ஆனா ஃபார்ச்சுனேட் கார்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்து முன்னாடி போறா, கொஞ்சம் முன்னாடி போய் போறடா. ஓகே மேம், ஓகே சார். அக்கா ஓட்டுது. யப்பா செம்ம வெயிலுங்க. தாய்லாந்து so much டிரைவிங் ஆனா மேம் நைஸ்லி டிரைவிங் யூ. குட் டிரைவிங். I will check your driving. டோக்கியோ சூப்பரா இருக்கு பாத்துக்காரு. வெல்கம் டு தாய்லாந்து அப்படில ஏதோ போல ஸ்பீக்கிங். சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஸ் ஏர்போர்ட்ல இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் யாருன்னு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணா? மேம் how many timing reach ma'am? How many minutes I will reach ma'am? ட்ரெயின் ஆனா ஓகேல. சூப்பர். ஓகே. எதுக்கு மேல உங்ககிட்டயே வரல. Now 10:15. How long you go here? How many minutes will it take to reach? அவங்க இங்கிலீஷ் வந்து லிட்டில் பிட் தான் தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அது வேற விஷயம். உங்க லாங்குவேஜ் என்னன்னா ஃபர்ஸ்ட்? இவங்க தாய். சதிகா Oh, good. கப்புங்கா. Lady beautiful. Yeah. This is rapper girl. Hilak Kunsu. பேங்க் ஃபேமஸ் மேம். எப்போ பைக் எடுத்து எப்போ ஓட்டுவோம் இருக்கு உண்மையாலே. இல்லடா அந்த லேடி சூப்பரா இருக்காங்க பாருன்னாங்க என்ன. அவங்க அங்க ஒரு தங்கத்துல ஒரு லேடி இருந்தாங்கடா, அதே சொன்னாங்கடா. ஐயோ அது பேனர்ல இருக்க லேடி நெக்ஸ்ட்டா. அதுல இருக்க பாத்தீங்களா? சத்தியமா ஐயோ இல்லடா இங்க எதுக்கு இப்ப வந்து பசங்க போயிருப்பாங்க? இல்லடா இந்த பேனர்ல இருந்த லேடிய பார்த்தேன் நானு. பைக் ஓட்டுறது சூப்பரா இருக்கும் நம்ம ஊர்ல. வேற ஒரு நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு பண்றேன் நானு. மலேசியால ஒரு வாட்டி ஓட்டுனேன், ஸ்கூட்டி ஓட்டுனேன். அது வேற, அது வந்து அவ்வளவு இல்ல. ஆனா இப்போ மோட்டோ வியூல இங்க ரெண்டு ஆயிரம் வருஷம் வச்சு ஐயோ ஒரு பைக்கும் போக மாட்டேங்குது. பயங்கரமா இருக்கும். நம்ம மட்டும் தான் பைக் ரைட் போறோமோ? இல்ல யாரும் ஓட்டு பண்ணல. இங்க இருக்கிற கார்ல தாறுமாறா இருக்கு. நானும் அதான் சொல்லலாம்னு நினைச்சேன். எல்லாமே மாதிரில பாருங்க பாருங்க. உங்க ஊர்ரா மீன பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியா மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி பல்லாவரம் மாதிரி தானே இருக்கு. எங்க பாருங்க லைட்டா அப்படிதானே இருக்கு. 1% இல்ல ரொம்ப இதா இருக்கும். நீ ஃபாரின் கண்ட்ரி ஃபீல் பண்ணுவ. ஆனா நிறைய எல்லா பேனர்லயும் வந்து பிடிஎஸ் மாதிரி இருக்காங்க பாரு எல்லாரும். பாரு நான் சொல்லி வாய முள்ள காரை பாரு. நான் அடிக்க வச்சிருக்கானு பாரு பேனர்ல. வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. காரோட அந்த போஸ்டர்ஸ்ல எல்லாமே பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஸ் உங்களுக்கு 3 பேருக்கும்? 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தாய்லாந்து வந்திருக்காங்க. நான் வந்து பார்த்ததுல ஏர்போர்ட்லயே மிரண்டேன். ஏன்னா ஆனா கார் தானா செம. அதே ரோடு சூப்பரா உண்டா. அப்புறம் வேற ஏதோ சம்மன் அது. டேய் அதெல்லாம் பேசாதீடா. ரோடு சொன்னாடா. யாரா? நான் உண்மைதான் ஜி பேசுறேன். சொன்னா நான் இது வரைக்கும் நான் எந்த பெண்களையும் நான் கண்ணுல பாக்கல. நானே பார்த்தா தானே நான் ஒரு பட்டாயா பட்டவர் நல்லா இருக்குன்னு சொன்னாடா பெண்கள். அவரே மாட்டிக்கிறான் வாய் கொடுத்து. பேங்காக் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சிட்டி பிரெயின். பட்டாயா வந்து அப்படியே கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி. நம்ம வந்து புட்கட் போறோம். அப்புறம் கிராபியா ஐயோ வாயில தெரியல. ஆனா மொத்த தாய்லாந்து இருக்கு பாத்தியா, இந்த எண்டு டு இந்த எண்டு மலேசியா பார்டர் வரைக்கும் நம்ம போறோம் பைக்ல. ஓகே ஸ்காட், இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போக நீங்க பண்றேன். டைம் வந்து பாத்தீங்கன்னா 11:45 ஆயிடுச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டாயா போல. பேங்காக்ல இருந்து போற வழியில செம்ம பசி எடுத்துச்சு. அக்கா கிட்ட சொன்னோம். சக்கா கடை KFC அக்கா கிட்ட சொன்னோம். அக்கா வந்து இந்த KFC வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு மெயின் ரோடு மாதிரி இங்க வந்து பாருங்க இந்த இடத்துல விட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா KFCல சாப்பிட்டு அப்படியே 7 லெவல்ல வந்து பாருங்க. இதான் 7 லெவல். இங்க பாருங்க இங்கதான் வந்து எல்லாமே இருக்கும். இங்க ஷாப்பிங்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். முட்டாய் தான் வாங்கி வச்சிருக்கேன். டீ வாங்கிருக்கேன். நம்ம பாச்சுனக்கார் எப்படி இருக்கு பத்திரமா வச்சுக்க. பர்கர் வேற வச்சு மூடு செம்ம டேஸ்டா இருக்கு டீ. பேங்காக்ல வந்து பட்டாயா வந்து 120 கிலோமீட்டர் வந்துடும். ஆனா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல போகலாம். செம்மையாடா. ஓகே ஏறு கார்ல ஏறு. அப்போ வெயில் ஆனா சும்மா சொல்லக்கூடாது. பரட்டுது வெயில். ஆமா டயர்டாக இப்ப தூங்குவோம். நைட் ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரமா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங். கோமா இருக்காங்களோ? தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங். அவங்களுக்கு புரியலையோ? இல்லைங்க. டிரான்ஸ்லேட் இருக்கா? எனக்கு இப்போ உங்களுக்கு தேங்க்யூ இங்கிலீஷா? தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங் மேம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். கண்டிக்கவே மாட்டாங்கடா. என்னடா பிரெயின் காண்டா? இல்ல அவங்களுக்கு புரியலடா. சூப்பர் கார் ஊரே இதை பாரு. இந்த சிட்டி பயங்கரமா இருக்குல்ல. அதோட ஹைவே போயிட்டு இருக்கு. ஹைவேல நம்ம லெஃப்ட் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் போல. சூப்பரா கார்ரா. இந்த ஊர்ல கண்டுக்க மாட்டாங்க போல. ஆனா இது ரொம்ப பழைய மாடல் போல. ஆக்சுவலி ரொம்ப கோவத்துல இருக்காங்க போல எங்க மேல. என்கிட்ட பேச மாட்டாங்க. நாம இதெல்லாம் போக கண்டினியூ பண்றோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சு. ஸ்குவாட் ஆக்சுவலி ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. நாங்க ரூம் பட்டாயிட்ட போட்டு
ரூமுக்கு வந்தோம், புக்கிங் பண்ணோம். ஆக்சுவலி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தயங்கி இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் போட்டோமான்னு எல்லா கேப்காரன் வந்து பார்த்தா அந்த லேடி கோவமாக இருந்தாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தா டக்குன்னு விட்டு போட்டாங்க. இது செம்மையா இருக்கு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியே நான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கணுன்னு நான் ரூமுக்குலாம் வரல, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் போய் நாங்கள் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது. இங்கே குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டான். டேய் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டிருந்தேன். பார்த்தா இது ரூமே கிடையாதான். நாங்கள் வந்து வழி மாறி வந்துட்டோம். இது வந்து ஒரு இந்த தாய்லாண்டில் வந்து வசிப்பாங்கள்ல, அவங்க வந்து தங்குற ஃப்ளாட்டா. இப்போ இங்கேருந்து ரூமுக்கு வேற போகணும், எங்கே இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் தான், இங்கே தான் பக்கத்தில் காட்டுது போல. சரி நான் பார்த்துட்டு வரேன், சைக்கா போய் பார்த்துட்டு வரலாம். பக்கத்தில் தான் காட்டும். அப்பா வெயில் வெயில் வெயில், சரியான வெயில். நான் அப்பயே வச்சேன், நம்ம இவ்வளோ பெரிய கிளாஸாக எல்லாம் தங்கலையே, இது பண்ணலேன்ட்டு. இப்போதான் அவங்க கோவத்தில் ஆகிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்து போனால் 100 பாட் கொடுத்தேன் அவங்களுக்கு. இப்போ அப்படி இருந்தும் வாய் வரல. ஏன் ஐயோ நாங்கள் வந்தது இந்த ஃப்ளாட் இல்லைங்க, பக்கத்து ஃப்ளாட்டுங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 1 ஹவருக்கு 100 பாட்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபா சம்திங் வரும். ஆக்சுவலி இன்னொரு காரில் கிளம்புறோம். வர இது வந்து கேபுக்கு இவ்வளோ சூப்பர் கார்லலாம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம தான். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எவ்வளோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம். எங்கள் ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்துட்டோம். வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கிட்டே இருக்கு. நாங்கள் போட்டது ஏதோ வழி மாதிரி அந்த அக்கா வந்து இங்கே வந்து விட்டாங்க போல. இப்போ நாங்கள் பார்த்தோம், அது கிடையாதுன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. வெளியே நடந்து போனோம், நானும் சைக்கும் பார்த்துட்டு வந்தோம். இந்த இல்லடா நான் அவ்வளோ மோசமாலாம் எடுக்கலடா. நம்ம ரூமு 1000 பாட்டுக்கு ஒர்த்து ஃபார் மணி ரூமா எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம இருப்போம் ஸ்குவாடு. பெருசா இந்த 3000 பாட் அப்படி வந்து கொடுத்து நம்ம எக்ஸ்பெண்ட் இந்த ரூமுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு, அதாவது நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு வந்து செலவு பண்ணலாம் என்ன அப்படின்னு. அதனால தான் ரூம்ஸ் கம்மியாக தான் இருந்தேன். ஆனால் 1000 ரூபாய்க்கு நான் ரூம் எடுத்திருக்கேன். போய் பாருங்க அது எப்படின்னு சொல்லுங்க. எல்லாருமே இங்கே ஒரு மார்க்கமாக தானே இருக்காங்க அப்படின்னு. கொஞ்சம் நம்ம டூரிஸ்ட் கிட்ட கொஞ்சம் கைண்ட்லி எல்லாம் சூப்பர் நடந்து பார்க்கடா. இவங்க கேப்காரங்க மட்டும் தான் அப்படி நடந்துக்கிறாங்க போலடா. இவங்க பேச வருது இல்ல, அது முதல்ல அவங்களுக்கு நான் சத்தமா பேசுறது உங்களுக்கு பிடிக்கல போலடா. இப்ப பண்ண இப்ப அவரை கவர் பண்ண போறேன். சோதிகா தோத்துக்கிட்டே இருக்கீடா. நம்ம ஊர் மட்டும் தான் இப்படி இருக்குமா? எல்லாருமே நம்ம மதிக்கிறோம். ஆண்டா நம்ம ஊர்ல எல்லாம் ஜாலியா பேசுவோம்டா. நம்ம ஊர்ல எப்ப எல்லாரும் வந்தோம் இல்ல இங்கே மதிப்பா நாங்க பிரச்சனை இல்ல. நாங்க இப்ப ரூமுக்கும் இப்ப நாங்க மாறி வந்த இடமும் வந்து 28 நிமிஷம் டிஃபரெண்ட் காட்டுது. எவ்வளவு கிலோமீட்டர்னு காட்ட மாட்டேன் அவரு. நம்ம அதை பாத்துக்கோங்க நீங்களே. நான் நம்ம ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். என்னடா தூங்கிட்டு வந்துடுறேன். சரி தூங்கு பையா. 1 மினிட் ஸ்டாப். 1 மினிட் பையா. ஸ்டாப் இது நான் போயிட்டு நான் மாங்காய் உங்களுக்கு கொய்யாக்கா வாங்கிட்டு வரேன். ஒரே நிமிஷம் மேம். ஹைப்ரிட் ஐயோ இங்கிலீஷ்ல கொய்யாக்கா என்னன்னு தெரியல. ஐயோ அது பேர் என்ன தெரியல. கொய்யாக்காக்கு திடீர்னு இங்கிலீஷ்ல வரலையே. கொய்யாக்கா இங்கிலீஷுக்கு என்ன வரும்? பனானா ஹைப்ரிடுங்க. இங்கேயே வச்சுக்கலாம். ஐயோ ஹைப்ரிட்னே எல்லாம் இருந்துச்சு. பைனாப்பிள் ஹைப்ரிட் உங்களுக்கு கொய்யாக்கா வாங்கிட்டு வரேன். ஒரே நிமிஷம் பிரவீனே. இந்த ஹைப்ரிடு கொய்யாக்கா இருக்கும்டா, அது ஸ்பெல்லிங் தெரியலடா. ஸ்பெல்லிங்னா இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல டக்குன்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணாச்சி பழம். அங்க இருந்தது அங்க அது இல்லையே, இருந்தாலும் காமிச்சிருப்பேனே. ஐயோ அது இங்கிலீஷ்ல என்னடா பேருக்கு? கோவாவா? சே சொல்லியிருந்தானா பயங்கரமா இருந்திருக்கும்டா கோவா. நான் சீரியஸா சொல்றேன். எப்படிங்க மரம் சாப்பிட்டு போறேன் அண்ணாச்சி பழம்? கோவா மட்டும் நீங்க சாப்பிடுங்க, மறந்துடுவீங்க. ஒரு பழம் இருக்குமே, அந்த பழத்தை சாப்பிட்டா காசு அந்த பழமா? அண்ணாச்சி பழம் தெளிவா இருக்கு. என்னடா நீ என்னடா லாஜிக்கா பேசுறீங்க? ஒண்ணு சாப்பிடு. அப்படி கடிங்க, கட்சி தான் சாப்பிடணும். எவ்வளோ இருக்கு? இதோட சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்கடா. சைக்கோ உடம்புலாம் வலிக்குது. நீ வீலிங் பண்ணி மசாஜ் சென்டர்லாம் இருக்குவா, கூட்டு போற மசாஜ்லாம். ஒன்லி மசாஜ், எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஃபைனலாக நம்ம ரூமு கிட்ட வந்தாச்சு. போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்ட அந்த கொய்யாக்கா வாங்கியாச்சு. இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்தாப்பா எப்படி மட்டும் சாப்பிடுங்க பிரவீனே. இருந்தாடா பாஸ்ல கோவா இல்லைண்ணா, ஆப்பிள் டேய் கொய்யாக்கா தான்டா. எப்படி டேய் உண்மையை சொல்லுங்க. எப்படி நிஜமாலியா சாப்பிட்டுருக்கீங்களா? பினிட் ஐயோ